குட் மார்னிங் என் தங்கமான தங்க சுரங்க மக்களே. இப்போ நாங்கள் வந்துக்கிற இடம் எதுனாக்கா சாம்பியன் ரீஃப். என்னத்துக்கு வந்துக்கிறோம், 3 பேர் என்னத்துக்கு ஒன்றா சேர்ந்துக்கிறோன்னா, கேப்டனை வச்சு ஒரு ஃபிலிம் எடுக்கிறாங்க, அதில் நாங்களும் பங்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. மாறி இது கதை அது. நாங்கள் சப்போர்ட்டுக்கு அப்படியே தூக்கிட்டு அப்படியே இறக்கிட்டேன். இவரு தூக்கலாம் முடியாத வழுக்கும். ஆனாலும் கொஞ்சம் இவரை வச்சு தான் நல்லா கலாய்க்கு மாறி இது கதை. மாறி கூப்பிட்டுக்கிறாரு சப்போர்ட் ரோல் கொஞ்சம் நடிங்க வாங்கன்ட்டு. நாங்கள் நடிக்க போகிறோம். நீங்கள் சப்போர்ட்டாக இருந்தீங்கன்னா சப்பாட்டா வாங்கி கொடுத்தா இருப்பாங்க. சப்பாட்டாவா இல்லை நம்ம கேப்டன் ஒரு சப்பாட்டா வாங்கி கொடுத்தா சப்பாட்டா இருப்பாங்க. நீ ஒன்றுமே வாங்கி கொடு, வாயில வாங்க சொல்கிறேன். எப்படி என்னை பேசவே விட மாட்டாரு. ஏன்னா இவரை பேசுனா நான் தாக்கிடுவேன் இவரான்ட்டு பேச விட மாட்டாரு. எங்க கேஜப் மக்களே, இவர் வந்து சப்போர்ட்னு சொல்ல மாட்டாரு, என்னைக்குமே சப்போர்ட்டா தான் சொல்லுவாரு. அதுக்கு தான் நாங்கள் இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு இவர் எடுக்கிறாரு. அதுக்கு சப்போர்ட் ரீலுக்கு நடிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். கேப்டன் வந்து இதுல வில்லன் கேரக்டர் கொடுத்துக்கிறாங்க. வில்லன் தானே மாதிரி வில்லனா இல்ல ஹீரோ கேரக்டர், அப்பா கேரக்டர். நீ ஸ்டாண்ட் எத்துன்னு தானே வரணும். கார் வருதுவா மாதிரி இப்படி வந்துருவா. ஏய் உள்ள இல்லடா, உள்ள இல்ல, வெளியோ சேர் மேல வெளியோடா. எத்து அந்த பையன் வரான் பாரு, குத்துரு அவர்கிட்ட, டேரக்டர் கிட்ட. அங்கே வராரு டேரக்டர், வந்துன்னுக்கிறாரு பாரு. சரி. இந்த கேப்டன் பண்ணிக்கிற வேலைக்கு ஸ்டாண்ட், அந்த கேமரா ஸ்டாண்ட குத்தாக்கா சேர் மேல வச்சுட்டு வந்துக்கிறாரு. மூளை ஜாஸ்தின்னு கேள்விப்பட்டுக்கிறேன். இவருக்கு மூலியே இல்ல, முடியே இல்ல. இவரை வச்சுக்கிட்டு நாங்க படுறோம் பாருப்பா. உடுப்பி ஹோட்டல்ல வந்து உக்காருனா மறந்துட்டு வந்துக்கிறேன். எப்படி டேரக்டருங்களெல்லாம் இப்படி ரோத்தி குத்தினா என்ன மாதிரி என்னத்தான் இவரது மேட்டர். இவரை வச்சு எப்படி தான் நீ இது பண்ற சொல்லு. என்ன பண்றது, அப்பா கேரக்டர் குத்துக்கிறேன், எனக்கு அப்பாவா நடிக்கிட்டோம். இல்ல அப்பா கேரக்டர் எல்லாம் பொம்பட் பண்ணுவாரு. ஏன்னா நிறைய பேருக்கு அப்பாவா வந்துக்கிறாரு இல்லையா. ஆமா மக்களே, அப்பா இவர் சொல்ற டைலாக் எப்படி தெரியுமா, இவர் ஸ்ப்ரிங் மாதிரியா. எவ்வளவு நம்ம காலில் அமுத்தினாலும் இப்படி கால் எத்தனா மேல போயிடுவாராம். எங்க போறாரு, எங்க தான் போறாமா, மேல போறேன்ட்டு எங்கன்னா போய் தண்ணிலயோ கிண்ணிலயோ ஊன்ட்டினா யார் வந்தோன்னா காப்பாத்துறது. ரொம்ப அசிங்கமா அண்ணனை கொஞ்சம் நேரம் பேசணும்னா அண்ணன் பேச விட மாட்டேங்கிறாரு, இன்னும் அவரு பேச விட மாட்டேங்கிறாரு. அவரு இல்ல தைரியசாலியாச்சே, அசிங்கம் பார்த்து பரவாயில்ல. நீ தான் தைரியம் அசிங்கம் பார்த்து யாராவது பேச சொல்லு. நீ தான் போறேன்னா கீழே வரணும் சொல்லு. நீ தான் தைரியசாலியாச்சே. பாடு எதனா ஒரு பாட்டு பாடு எதனா ஒரு பாட்டா பாடு. அவளை போய் எம்ஜிஆர் பாட்டுன்னு ஒரு பாட்டு பாடுறாரு பாரு. நிஜமா அவர் நல்ல வேலைக்கு நம்ம எம்ஜிஆர் சார் இல்ல, அவர் எம்ஜிஆர் இருந்திருந்தாருன்னா நிஜமா இவரை கூப்பிட்டு பட்டா என்னடா என் பாட்டை இப்படி கேவலமா பாட்டு. நல்ல வேலைக்கு அவர் இல்லை எம்ஜிஆர். சிவாஜி மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்தாரு. அந்த என்ன அது ஒருத்தன் நடிக்குவானே பைத்தியக்காரன் மாதிரி ஒருத்தன். பிக் பாஸ் எல்லாம் போட்டாங்களேப்பா, சுதாகரா பிக் பாஸ்ல எல்லாம் இவரு கேஜப் டாக்டர் நடிக்கிறதுல கேஜப் டாக்டர் அந்த ஆக்ஷன் ஒன்று பண்ணிடு சிவாஜி மாதிரி அப்படி பண்ணு அப்படி பண்ணு. அதான் இந்த பைல்ஸ் வந்து மக்களே நிஜமா எப்படித்தான் இவருக்கு லைக்கோ சூப்பர்ன்றீங்களோ எனக்கு ஒண்ணுமே புரியல. கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி நாங்க நடிக்கிறோம். இவர் தலையில வேர்வையே வர்றது இல்ல, ஊத்து தண்ணி கூட வர்றது இல்ல. பார்த்து பார்த்து லைக் எவ்வளவு கேவல பத்திரம் அவளை மேல போமா. நான் எங்க மக்கள் என்ன விட மாட்டாங்க, எங்க மக்கள் கேஜிஎஃப் மக்கள் என்ன விட மாட்டாங்க. சரி நீ எங்க மக்கள்ன்ற இல்லையா, என்ன மாதிரி தங்கமான தங்க சொல்லுங்க மக்களேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருப்பா. சொல்லு, நான் விட்டுறேன். சொல்லுப்பா. தெரியாது சொல்லுவேன். ஷார்ட்டா எங்க மக்களேவா, எங்க அன்பான மக்கள் கேஜிஎஃப் மக்கள். என்ன மக்களே, கேஜிஎஃப் மக்கள் எங்க அன்பான மக்கள். அன்பான மக்களா? சரி பேசுப்பா உங்க அன்பான மக்கள். நான் இவ்வளவு பேசிட்டேன்ல, ரெண்டு வார்த்தை பேசு. என்ன பேசிட்டேன் பேசுப்பா. என்ன பேசு. சரி என்ன பேசிட்டேன் நீ எல்லாரும்? நான் இருக்கிறத பேசுனேன், உண்மையா பேசுனேன். என்ன பேசிட்டேன்? உண்மையா பேசுனேன். என்ன உண்மை பேசிட்டேன்? என்ன தாக்கி பேசுறது உண்மையா? அது கேப்டன் யாரோ கேல போனியாதான் ஏத்திடுறது அப்படியே
தாக்கி பேசுறது இல்ல கேப்டன் கேப்டன் நான் உங்களை என்ன பேச விடுறாரு பாரு, என்ன பேச இல்ல உங்களை தாக்கி நான் பேசிக்கிறேமா? இப்போ நீ என்ன பாகிஸ்தான் மாதிரி, நான் இந்தியா மாதிரி. உன்னை நான் ஏன் இந்தியா கேட்க பாகிஸ்தான் மாதிரி தான் நடந்துக்கிறேன். நீ இப்போ உன் மேல நீ கை இந்தியா மாதிரியோ நான் உன்னை பாகிஸ்தான் மேல மாதிரியோ கையை வைக்கணும்னு ஜனங்க காத்துனுக்குறாங்க இப்போ. நீ இந்தியா மாதிரியோ நான் பாகிஸ்தான் மாதிரி தான் பண்ணுகிறேன். என்ன மாதிரி தாக்கி பேசிட்டுக்கிறேன். இது எவ்வளவு தாக்கி பேசுனா அவன் மேல போறேன் நானு. இப்போ மைண்ட்ஸ் மூட்டாங்க, இன்னும் அவங்களுக்கு எதுவுமே செட்டில்மெண்ட் ஆகல. அந்த மாதிரி பேசுறாரு இவரு. கட்சி வரைக்கும் கவர்மெண்ட் செட்டில்மெண்ட்டே பண்ணல அவங்களுக்கு. இப்போ நான் ஒன் டாபிக் பேசினுக்கிறேன்னா, இப்போ இந்த மைனிங் தொழிலாளிகளுக்கு இன்னும் செட்டில்மெண்ட் ஆகாது பேசினுக்கிறேன். ஆகுது ஏழை பாட்டு எப்பவுமே பண்ண கடவுளுக்குறாங்க. அவங்களுக்கு ஆகுது. அவங்களே இருக்கிற கேஜிஎஃப்ல எல்லாம் சட்டை பேசிக்கிறோம். நாங்களே இப்போ நீ பேசுறது அந்த மாதிரி என்ன பேசுறேன்? செட்டில்மெண்ட் ஆகாத இப்போ வரைக்கும் எதுவுமே பார்க்காதக்குறாங்களே, அந்த மாதிரி நான் பேசினுக்கிறேன். நீ ஒண்ணுமே விஷயமே இல்லாத பேசினுக்கிறேன். என்ன விஷயம் பேசிக்கிறேன்? அது பாரு, இப்போ குறுக்க பேசினா இப்போ நானு என்ன விஷயம் பார்த்திபன் பேசுறான் பாரு. வடிவேலு பார்த்திபனா சரிப்பா, தாய் எவ்வளவு பேசுறேன் கேப்டன் அவ்வளவு மேல போவேன். தாக்கி பேசு, அச்சு பேசு, நான் வாங்கிக்குவேன். தாக்கி பேசு, நான் வாங்கிக்கிறேன். ஏன்னா எங்க மக்களுக்குறாங்க, என்ன ஏத்திக்கிறாங்க. சரிப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. என்ன இப்படி மக்கள் முன்னாடியே கேப்டனுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எல்லாம் பேசுறதுதான், அப்புறம் மன்னிப்பு கேட்டுறதா ஒரே வார்த்தையில முடிச்சிருந்தான். ஒரே செகண்ட்ல. சரி கருணாநிதி இவ்வளவு தாக்கி பேசிட்டு ஒரே செகண்ட்ல மன்னிப்பு தான் ஆச்சா? சரி பேசுங்க. அப்போ கேப்டன் போட்டமா? நான் இந்தியானே போட்டமா? இவர் இந்தியானே கேப்டன் பாகிஸ்தான் மாதிரி பேசிக்கிறாரு. அப்போ சப்பா மக்கள் உன்னதான் ஏத்துனுங்கிறான். என்ன ஏத்தல. நீ வயிற்றுல பேசுறது எனக்கு தெரியுது. என்னை பத்தி எங்க மக்கள் ஃபயர் வண்டிக்கு ஃபோன் பண்ணு. எனக்கு வயிறு எரியுது தானே. இல்ல பண்ணு, நீ தான் தைரியசாலி ஆச்சு. பாராட்டி மக்கள் பேசுறாங்கன்னு இவருக்கு வயிற்றுல. ஆமா ஆமா, நாங்க கஷ்டப்படுறது மாறி கூட உன்னை வச்சு எவ்வளவு வீடியோ போடுறோம். நீ அப்படி பண்ற, நீ வாங்கிக்கிற லைக் அப்படியோ இப்படியோ டான்ஸ் பாரு அப்படின்றது இவருக்கு லைக். இதெல்லாம் மோசம். நாங்க வரல நம்ம கஷ்டப்படுறோம். ஆமா, சூப்பர் கேப்டன், ஒரு சூப்பர் டான்ஸ் அவர் கேப்டன், சூப்பரா பண்றாரு, நடிக்கிறாரு, சூப்பர் அவரு அப்படின்னு என்கிட்ட கூட அதான் சொல்றாங்க. நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். கேப்டன் ரொம்ப நல்லா பண்றாரு, அவர் ஏன் அடிக்கிறீங்க? இந்த மூஞ்ச பாரு, இந்த மூஞ்ச போய் அடிக்கிறாங்களாம். அப்படியே பால் புட்டி மூஞ்சி. இல்ல இவ்வளவு வயிற்றுச்சுலக்குதாப்பா இருக்கு. எல்லாம் ஆட்டால வந்துட்டு ஐயோ கேப்டன் என்ன நல்லா நடிக்கிறாரு. அப்புறமா நான் யோசிக்குது, மனசுக்குள்ளே இது பண்றது, கஷ்டப்படுறது. நம்ம அந்த கேப்டன் கிடைக்கட்டும் எவ்வளவு வயிற்றுச்சுலக்குதா. இது வந்து ப்ரமோஷன் வீடியோ கிடையாது, கேப்டனை தாக்குற வீடியோ, காமெடி வீடியோ, ஃபன் வீடியோ. எவ்வளவு வயிற்றுச்சுலக்கு இல்ல மாறி ரோட்ல நடு ரோட்ல நம்மளுக்கு ஒரு லைக் வரணும், நம்ம ஷேர் வரணும், நம்ம இன்னும் கொஞ்சம் கேஜிஎஃப்ல ஃபேமஸ் ஆகணும். எதாவது இவர் வர்றதுதான் இவருக்கு தான் லைக். நம்ம கஷ்டப்பட்டு எவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுறோம். நம்ம எவ்வளவு மேக்கப் பண்றோம். மைக்கேல் ஜான்சன் மாதிரி அண்ணா கூட லைக் வர மாட்டேங்குது. இவரு சும்மா கரண்ட் புச்சுக்குன்னு ஒரு இடத்துல டிங்கு காக்கா வலி போற மாதிரி. ஆனா மாதிரி ஒன்னே ஒண்ணு என்னன்னாக்கா, இவர் என்ன பண்ணாலும் ஜனங்க லைக் ஏத்துக்கிறாங்க. அந்த முக பாவனையா இந்த தலையில நிஜமாவே ஷூட்டிங் கோசம் இட்டு வந்தியா அதுல தாக்கி நிஜமால ஷூட்டிங் பத்தி பேசிக்கிறோம். நம்ம தம்பிங்க நல்லா ரொம்ப தாக்கி பேசுறீங்க. தம்பிங்க நல்லா கிட்ட எத்தனை போய் போட்டுட்டோமா அவனுங்க? ஏதோ வாய் தந்து சொல்லக்கூடாது. அது டிராபிக் கரெக்டா வாய் திறந்து தான் பேச முடியும், மூடின்னு பேச முடியும். இவ்வளவு காலம் பேசுறீங்க. இவ்வளவு வயிற்று கொடுக்கற நீ எவ்வளவு வயிற்று பண்ண நான் மேல போறேன். அதன பேச்சு பல்லு வலிக்கு எத்தனை நல்லா வருது. குளிக்காத வெளியே வரதில்ல. நான் குளிக்காத பல்லு என்ன ஒரு சோதனை. வளர்க்காத குளிக்காத நான் வெளியே வரதில்ல. பல்லு வலிக்கே ஒரு மாசம் ஆகுது. குடிச்சு எத்தனை மாசம் ஆகுது. பல்லு வளர்க்காத குளிக்காத நான் வெளியே வரதில்ல. ரொம்ப கவலை பத்திரத்தை விடு.
இது எவ்வளவு கேவலம் பார்த்தா மக்களே ஏத்துக்க மாட்டாங்க. என்னால முடியல மாறி. இல்ல எவ்வளவு நீ எனக்கு கேவலம் பார்த்தாலும் இன்னும் மக்களே ஏத்துக்க மாட்டாங்க. மாறியும் மாறிட்டான், நானும் மாறிட்டேன். அந்த மாதிரி ஒரு என்ன விஷயம் தெரியுமா? நீ எவ்வளவு எனக்கு கேவலம் அந்த பார்த்தாலும் ஹாஸ்பிடல்ல ஒரு டெட்டாயில் விக்கிறாங்களே, இல்ல ஹாஸ்பிடல்ல இல்ல இல்ல நீ எவ்வளவு கேவலம் பார்த்தாலும் ஒன்னும் மக்களே ஏத்துக்க மாட்டாங்க. நம்மளதான் ஏத்துவாங்க. மாதிரி தலை சுத்துது மாதிரி. போய் பார்த்து ரொம்ப கேவலம் பார்த்துட்டீங்கப்பா. மக்களே இது சும்மா ஒரு சும்மா காமெடி prank, வீடியோ தான். சும்மா விளையாட்டு அவர் தான் எங்களுக்கு எல்லாமே. குரு எங்க அஸ்திவாரமே அவர் தான். அவர் இல்லைன்னா- ஆனா கொஞ்சம் பேஸ்மெண்ட் பேஸ்மெண்ட் ஆடுது, பெல்டிங் தாங்கிட்டு இருக்கிறது. ஒன்னே இல்ல, வீடியோ பண்ணும்போது கூட இங்க டக 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 நான் வெறும் ஃபேஸ் பண்ணி நான் கேக்குறேன், கேப்டன் என்ன கேப்டன்? இல்ல கேப்டன், பில்டிங் ஸ்ட்ராங். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நான் மேல வண்டி வீடியோ எடுத்துக்கிறேன். வேலை ஆஃப் அவர் கால் கட்டுட்டேன்னு வச்சுக்கோ, இந்த கொஞ்சம் கால் கிட்ட காட்ட, மாட்டிக்கிறாரு. கால் கிட்ட காட்ட, இப்படி இப்படியா. ரொம்ப கேவலம் பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்குது மக்களே. எங்க வீடியோக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இவருக்கு கொஞ்சம் தலைமையில் சாரி நம்ம மாரிக்கோ கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கேஜிஎஃப் மாதிரி கிங்னு வரும் தானே மாதிரி, கேஜிஎஃப் கிங் மாதிரி. கேஜிஎஃப் கிங் மாதிரி. இது யாருக்கு சொல்லி கொடுத்ததுன்னா இவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தது, மாத்தி சொல்லி கொடுத்துருக்காரு. மாத்திட்டு இருக்கிறாரு. அன்னைக்கு கூட ஏன் மாத்தி உனக்கு இந்த சொன்னாரு. மாதிரி நல்ல எண்ணம்? கேஜிஎஃப் மாதிரி தான் சொல்றேன். இவருக்கு ஒரு சேனல் ஓபன் பண்ணலாம்ங்கிற மாதிரி. பண்ணா எங்க போனே இல்லையா? போன் வச்சுட்டு அத்த கூட அடமானம் போயிட்டு இருக்கிற மாதிரி. உன்னை ஒண்டி தான் அடமானம் வைக்கல, மிச்சதெல்லாம் அடமானம் வச்சுட்டேன். எதுவுமே வச்சுடுங்கண்ணா, விளையாட்டும். இவரை எங்க வச்சு அடமானம் கொடுக்குவாங்க சொல்லுங்க எங்கன்னா எதுவுமே வச்சுடுங்க. இவரை யார் வளர்த்துக்குவாங்க? எதுவுமே வச்சுடு. நல்லா இருக்குதா ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் உள்ள? நல்லா இருக்குது. செக் பண்ணி ஃபர்ஸ்ட் செக் பண்ணி ஒரு மாசம் ஆனாம. சரி, என் மக்களுக்கு என்ன சொல்றப்பா? என் மக்களுக்கு என்ன சொல்ற? பொண்ணு பார்த்து எல்லாம் கலந்து வந்தாச்சுண்ணா. பொண்ணு பாத்துக்கிறாங்களா? பாய் மக்களே. இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் பாக்குறதுக்கு எங்களுடைய கேஜிஎஃப் மாதிரி யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேப்டனை தூக்கி போட்டு